குட் ஆஃப்டர்நூன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கொட்டக்குடின்னு ஒரு பிளேஸில் இருக்கோம். அண்ட் யார் கூட நான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தி அப்பா இட் செல்ஃப், அவர் அப்புறமாட்டிக்கு இன்னொரு சூன் ஆஃப் வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி கோபிநாத், டேட் அண்ட் சன், ஃபாதர் அண்ட் சன், இவங்க 2 பேரும் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இவங்க குக் பண்ணுறாங்க, இங்கே வந்து இவங்க வீடியோ எடுக்கிறாங்க, இவங்க கூட சேர்ந்து இவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளும் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த அவங்க செய்ய போகிற பீட்சாவை நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஐ எம் ஸோ பம்ப்ட். டாடி செஞ்சு சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. அண்ட் அவங்க வேலையை பண்ண போகிறாங்க, நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ப்ரோ இந்த லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க குக் பண்ணுறதுக்காகவே அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அழகாக வராங்க. அவங்களே எல்லா பொருளையும் கொண்டு வந்துடுறாங்க இந்த இடத்துக்கு. சரி ப்ரோ, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? பீஸா எப்படி செய்கிறீங்க? அங்கே வந்து ஈஸ்ட் பார்த்தேன் ஃபஸ்ட்டு, வந்து அந்த கோமெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஓகே, ஒரு 20 நிமிஷம் ஆகும். அது நல்லா நுர கட்டிடுச்சு அப்படின்னா இந்த மைதா வச்சுருக்கோம்ல, ஆமாம், மைதாவில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், அவ்வளோதான். அதை வந்து அந்த ஈஸ்ட் தண்ணியை எடுத்து அப்படியே அதில் ஊற்றி நல்லா பிணைஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நல்லா ப்ரோடாக் பண்ணிவாங்கல்ல, அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு ஒரு அந்த ப்ரோடாக் ஒரு ஷேப் எடுப்பாங்கல்ல, அந்த ஷேப் மாதிரி எடுத்து ஓவராலா சின்ன சின்னதா இல்லை, ஒரே ஒரு பால் மாதிரி செஞ்சு அதில் வந்து ஒரு ஈர துணி இல்லை அப்படின்னா வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடறோம். ஆலிவ் ஆயில மேலே மட்டும் தடவி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை வந்து இந்த டாப்பிங், அதுக்கு வந்து சிக்கன் ரெடி பண்ணிடுவோம். இது வந்து நம்ம எவ்வளோ சைஸ் வச்சோமோ அதை விட ஒரு 1.5 பெருசாயிடும். பெருசாயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஒரு வாட்டி பிணைஞ்சிட்டு பேஸ்ட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து சீஸ் சம்திங் இந்த டாப்பிங் எல்லாமே வச்சு நம்ம தம் மாதிரி போட்டு எடுக்கணும். ஓகே, சூப்பர். இது மொத்தமாக செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகிடும்ல? இதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஓகே, அது புளிச்சு வர்றதுக்கு அந்த மாவு 40 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்த தம்மில் இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். யூஸ்வலாக சாப்பாடு செய்ய வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு போவோம். காலையில் ஒரு 10 மணிக்கு வந்தோம்னா. அப்படிங்களா? சூப்பர். வீடியோவில் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆமாம், செய்யும்போது வேறு மாதிரி இருக்கும். அப்படிங்களா? இப்போ ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் 2 பேர் தான் இப்படி செஞ்சுப்பீங்க, வேறு யாரும்? அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. அம்மா வந்து ஆக்சுவலாக சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி வேலைகள்லாம் மேலே கொடுப்பாங்க. நான், அப்பா, தம்பி 3 பேரும் இந்த மாதிரி இந்த வேலைக்கு மட்டும் 3 பேரும் மட்டும் தான். நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா வந்து அவங்க குக் பண்ணுறதுலேயே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அழகாக ஒரு 10 நிமிஷத்தில் வீடியோவை பார்த்துறோம். ஆனால் அவங்க காலைல 10 மணிக்கு வந்துட்டு 5 மணி தான் கிளம்புறாங்களாம். உட்காந்து பாருங்கள், அவர் அந்த ஈஸ்ட்டை வச்சுட்டு அது ஆயிடுச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. லோகேஷ் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு அப்புறமா அவங்க வந்து அதை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் எல்லாத்தையுமே எடுக்கலன்னா வந்து அவங்க சேனல் அந்த வீடியோவில் வந்து அது குக்கிங் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் வரும். அதை நான் இங்கே போட்டேன்னா அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு போர் அடிக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதை நான் அங்கேயே பார்த்துட்டு இங்கே நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க செஞ்ச முடிச்சோன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. எப்படி அதுதான் வேலை, நம்மளோட வேலை அதுதான். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேருமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பசியாக இருந்துச்சு இவங்க சாப்பாடு செய்கிறதுக்குள்ள. நாங்கள் போய் கொஞ்சம் முறுக்கு, கடல மிட்டாய் இது மட்டும் தான் பக்கத்தில் கிடைக்கிது, வேறு சாப்பாடே இல்லை. அதை எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே இவங்க இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நீ ஒன்று ஸ்டார்ட் பண்ணு, டேஸ்ட் எது வேணா. அவங்க செஞ்சுருக்காங்க அந்த சிக்கனு. டாப்பிங் போகிற சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. டாப்பிங்கு போகிற சிக்கன் மாதிரியே இருக்குது. அந்த பிஸா டாப்பிங் போடுவாங்களே அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியா? நைஸ் நைஸ்ல அதே மாதிரி இல்லை சிக்கன். அந்த
நம்ம பைசாக்கு போகிற அந்த சிக்கன் டாப்பிங் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி செஞ்சிருக்காரு. ப்ரோ அந்த முறுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. வீட்டிலே சுட்டுருந்தாங்க அந்த முறுக்கு, வெறும் 5 ரூபாய்க்கு அது நல்லா இருந்துச்சு அந்த முறுக்கு. இது 10 வைக்கிறதுக்கு. ஓ அப்படியா, சுகர் போட ஈஸியாக தீ பிடிக்குமா? நீங்கள் அந்த ஓமோட பேரும் பார்த்துருக்கீங்களா? எது ப்ரோ? ஓமம் உடைப்பாங்களா வீட்டில்? ஆமாம், அந்த கரும்பு தோல்றது ப்ரோ. சீனி இருக்கிறதுனால நல்லா பிடிக்குது. இவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவில் இந்த ஈஸ்டெல்லாம் போட்டு அவங்க அதை பெரட்டி அதை மிக்ஸ் பண்ணி அதை வச்சுருந்தாங்க. அது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதோட வந்து 1 2 3 ஓ மை காட், குட்டியாக வச்சுருந்தாங்க, பெருசாகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட் அந்த புளிச்ச வாடை வருது, பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட். இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, நல்லாவும் தெரியுது கேமராவில். வாவ், இங்கே உட்காந்து நம்ம குளிச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோ என்ன பண்ணுறீங்க? வெங்காயம் டாப்பிங்கா? சூப்பர். ஆல்மோஸ்ட் எல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ அதை மூடி வச்சுருக்காங்க 45 மினிட்ஸ். அதை மூடி இருந்து அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அப்பப்போ தூள் போடுவீங்க, அப்புறம் போயிடுது. நானும் மழை பெய்யும் பயப்படுறேன், ஆனால் போயிடுது. தூள் போடுது, ஆனால் போயிடுது. ஆனால் இப்போ மேகம் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது, நிறைய பெஞ்சாலும் பெய்யும். பசிக்கலையா ப்ரோ? பசிக்கல. மணி இப்போ என்ன தெரியுமா, 4. ரொம்ப பொறுமை வேணும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். சும்மாலாம் அப்படியே செஞ்சிட முடியாது. இவ்வளோ பெரிய ஐட்டம் செய்கிறாங்க, நிறையா கோழி செய்கிறாங்க, நிறையா ஒரு ஆடு ஃபுல்லாக செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ பொருள் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டைமும் தேவைப்படும். இந்த பீஸா இவங்க எடுக்கும்போது பார்க்கும்போது என்ன திக்காக இருக்குது மாவு, அப்புறம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் வாயில் சீஸாக வச்ச உடனே வந்து ஐ ஃபீல் ரியலி குட் ப்ரோ. செம்மையாக இருக்குது பீஸா நிஜமாலே ப்ரோ, நிஜமாலே பீஸா நல்லா இருக்குது. அவங்க போட்டிருக்க அந்த சாஸ் வந்து பார்க்குற மசாலா மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருக்குது அந்த மசாலா சீஸா. அண்ட் இவர் என்ன பண்ணார், கடைசியில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணார் மேலே. கொஞ்சம் காரமாக இருக்குது எனக்கு இப்போ, அதனால தான் நான் ரொம்ப இதுவாக பேசிட்டு இருக்கேன். டேஸ்ட் வந்து ரியலி குட். நான் எதிர்பார்க்கல, பார்க்க அந்த பண்ணு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், பட் ரியல் பீஸா டேஸ்ட் இதில் இருக்குது. அண்ட் இவங்க வந்து இந்த ஃபேக்ட் தட் இவங்க வந்து அவன் யூஸ் பண்ணாமல் உட் ஃபயர் பீஸான்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கும், அது வச்சு செய்யாமல் இவங்க வந்து ஒரு சட்டி அதில் உப்பு போட்டு அதுக்கு மேலே தம் கட்டுற மாதிரி, பிரியாணி தம் கட்டுற மாதிரி பண்ணி இவ்வளோ அழகான பீஸா செஞ்சிருக்காங்கன்னா தட் இஸ் டூ குட். நான் இதை ஃபுல்லாக கண்டிப்பாக முடிப்பேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட அப்பாவும் கோபிநாத்தும் சாப்பிட்ருக்காங்க. அப்பா கிட்ட கொஸ்டின், அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா பீஸா, நல்லா இருக்குதுங்களா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் வந்து வீடியோவில் பார்க்குறேன் தெரியுமா, நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்கும். மனுஷன் ஜாலியாக செய்கிறாரு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய விஷயம். அது சரிப்பா. அதுவும் இவர் பீஸான்னு சொன்னோடனே சரி நான் அப்பா சவுத் இந்தியன் ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன்.
இருந்தாலும் இந்த பீஸா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுலேயே பிடிச்ச டிஷ் எதுப்பா? எனக்கு வந்து பிடிச்ச டிஷ்ஷுனாக்கா, அதாவது கோயம்புத்தூரில் வந்து ஒரு சிக்கன் பண்ணுவாங்க, மிளகாயோட தோலை மட்டும் போட்டு சிக்கன் பண்ணுவாங்க, ஓகே. பள்ளிப்பாளையம் சிக்கன். அது நல்லா பிடிக்கும். அது போக இளநீரில் பண்ணுற சிக்கன் பிடிக்கும். அது இந்த இப்போ வந்து இந்த பீஸா வந்து நல்லா பல்லுக்கு மெதுவாக நல்லா நைஸாக இருக்குது, ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது. இவங்க இந்த ஆட் பண்ண சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்யூப் சீஸு, பட் அந்த இந்த பிஸா வந்து நல்லா ஒத்து போயிருக்குது. ஸோ ஐ ரியலி லவ் இட் ப்ரோ. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு திங்கிங்லாம் வருது? புதுசாக நீங்கள் யோசிச்சு இன்னைக்கு 10 கோழி வச்சு பண்ணலாம், இன்னைக்கு வந்து பிஸா பண்ணலாம், எப்படி இந்த ஒரு இது ஒரு புது புது தாட்ஸ் எப்படி வருது உங்களுக்கு? இது நம்மகிட்ட தானே இருக்குது டிஷ் எல்லாமே. குக்கிங்னாலே வந்து இன்னோவேஷன் தான். புதுசாக எதுனா ஒன்று பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், இதுக்கு ரூல்லாம் கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிடணும், அவ்வளோதான். சரி, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஃபுட்டு செஞ்சு இந்த இடத்துல சரி என்னண்ணா நீங்கள் நல்லாவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஆயிருக்கா ஏதாவது? அந்த மாதிரி ஆனதில்லை. எல்லாமே நல்லா சாப்பிட்ருங்க. எல்லாமே ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு 90% பக்காவாக வந்துடும். 10% தான் இது ஓகே. அதாவது நிறைய சாப்பிட்றதுக்கும் அதில் வந்து ஒரு 90% சாப்பிட்டு கொஞ்சம் போதும் அப்படின்னு அந்த மாதிரி. மோஸ்ட்டாகவே நான் பார்க்கும்போதே தெரியும், வா இது எப்படா அந்த ஐரமிங்லாம் பண்ணும்போது மாறி ஆயிடுச்சு எனக்கு, ஐயோ போய் சாப்பிடணுமே அப்படின்னு. நன்றி ஜி. ஸோ உங்களுக்கு நீங்கள் செஞ்சதுலேயே பிடிச்ச டிஷ் என்ன? இங்கே செஞ்சது இல்லையா, மட்டன் கீ ரோஸ்ட் பண்ணோம் இங்கே சேம் பிளேஸ். சீரியஸாகவே நான் இவ்வளோ பெரிய அவுட்புட் வருமானு நினச்சி பார்க்கல. உதயகிருஷ்ணாலாம் இருந்து வந்திருந்தாங்க, அவங்களாம் சாப்பிட்டு வேற மாதிரி. நாங்கள் கூட ஏதோ ஒன்று கேமராவில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டோங்க. உண்மையாகவே நல்லா இருக்குங்க. சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கேள்வி கேட்டேன். நானும் சாப்பிட்டு நீங்கள் இந்த ஒரு ஒரு லைன் சூஸ் பண்ணலன்னா வேறு எந்த லைனில் நீங்கள் எதிர்ப்பீங்க? ஏன்னா எதுனா ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது வந்து 100% இதுதான் போகணும் அப்படின்னு வந்து ஒரு 4-5 வருஷத்தை செலவு பண்ணேன். அதில் போயிருந்தேன்னா இன்னும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இன்னும் அந்த கேமரா வச்சு சுற்றிட்டே இருக்கிறது இதில் திருப்தியாக இருக்குது. ஆமாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, கமெண்ட்ஸ் வரும், அப்புறமாட்டிக்கு வேறு யாராவது வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, சே நம்ம பண்ணுற வேலை எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயமோ இல்லை ஒரு பெரிய விஷயமோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப டச் பண்ண விஷயம் என்னது? ஜி நிறைய இருக்குது. நீ எல்லாம் பாடுறா இது இங்கடா போடா அந்த பக்கம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. 100 வருஷம் நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும் பாருங்க. அது நம்ம பண்ண வேலையை இன்னும் எதுனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு தூண்டிகிட்டே இருக்கும். திருப்பூரில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் திருப்பூரில். ஆனால் இவங்களை பற்றி வந்து இப்போ எங்கெல்லாம் பேசப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க் டைம்ஸ், அதில் வந்து இவங்களோட ஆர்டிகிள் இருக்குது. அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்றது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இந்த ஊர் ஏதோ ஒரு நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு பெருமையாகவும் இருக்குது. சில டைம் அப்பா சன் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் பார்த்தா பொறாமையும் தான் இருக்குது. இதே மாதிரி பண்ணுங்கள். திருப்பி நான் வந்து நீங்கள் தான் சொல்லும் போது வீடியோக்காக இல்லை, சும்மா சாப்பிட்டு மட்டும் போகிறேன். நீ எல்லாம் வந்து கலந்துக்கிட்டதில் எனக்கு முழு சந்தோஷமாக இருக்குப்பா. இவர் டென்ஷனே ஆக மாட்டேங்கிறாங்க. இவர் மாட்டு என்ன அங்கே என்ன ஒரு இது இருந்தாலும் சொல்லுப்பா, நான் கூட கத்துவேன். அவர் சொல்லுப்பா இது பண்ணுமாப்பா, ஓகேப்பா இது இது இப்படி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாகவே இருக்காரு. மட்டும் இல்லைப்பா, பொதுவாகவே எந்த வேலை செஞ்சாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு செஞ்சோம் அப்படின்னோம்னா அது பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போய் அந்த வேலையை முடிச்சிடலாம். தேங்க்ஸ்ப்பா. வாழ்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி பிஸா வாங்க ஒரு சின்ன சியர்ஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். சியர்ஸ். அப்பா உங்ககிட்ட ஒரு சியர்ஸ். ஆமாம் ஆமாம், அப்பா த ரியல் ஹீரோ. உங்கள்கிட்டயே ஒரு சியர்ஸ். கமான் சியர்ஸ். நானும் வரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. See you in the next video. Tomorrow. Bye bye.